இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 108வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 26 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் முதலாவதான அடிப்படை கோட்பாடு மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் குடிகொண்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் அனுதினமும் வாழ்வதாகும். இரண்டாவது அடிப்படை கோட்பாடு ஊரிம் துமிமை மார்பதக்கத்தில் பொருத்தி ஆசாரியத்துவத்தை நடைமுறைப்படுத்துவது என்றும் இதன் சுருக்கமான விளக்கத்தை கடந்த செய்திகளில் பார்த்தோம். இன்று இந்த செய்தியில் அடுத்த அடிப்படை கோட்பாடாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்மை கட்டுப்படுத்தும் மூன்றாவது அடிப்படை கோட்பாடு பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகள் ஆகும். இதை பற்றி தெரிந்து கொள்ள லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை நாம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனங்களும் அநேக ஒழுங்குமுறைகளை பற்றி பேசுகிறது. அவைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சுவாரஸ்யமானவை, ஆழமான அர்த்தத்தை கொண்டவை மற்றும் எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எது உலகத்தோடு தொடர்புடையது, எது பிரிக்கப்பட்டது மற்றும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது ஆகியவைகளை பற்றி அநேக ஒழுங்குமுறைகளை பற்றி பேசுகிறது. இவை அனைத்தும் பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறைகள். இந்த அனைத்து ஒழுங்குமுறைகளையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள 3 சிறிய துணை கோட்பாடுகளாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். முதல் துணை கோட்பாடு, நாம் கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தர் நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கிவிட்டார். நாம் நமக்கானவர்கள் அல்ல, நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். மீண்டும் சொல்கிறேன், நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதுதான் முதலாவது பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறைக்கான துணை கோட்பாடு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒழுங்குமுறைக்கான கோட்பாடு. இதை நாம் நினைவில் வைத்து கொண்டால் அநேக தவறான காரியங்களிலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று நினைக்கும் போது நம்மால் ஒரு திரையரங்குக்கு போக முடியாது, ஒருவரோடு சண்டை போடவும் முடியாது, ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படவும் முடியாது, வாய்க்கு வந்தபடியும் பேச முடியாது, கோபப்பட முடியாது, குறை கூற முடியாது, இன்னும் சொல்லப்போனால் கவலை கூட பட முடியாது. நாம் எப்போதெல்லாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோமோ அப்போதெல்லாம் நாம் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நினைவு கூற வேண்டும். இது மிகவும் சட்ட ரீதியானது என்று சொல்ல வேண்டாம். நாம் இப்படிப்பட்ட வகையில் ஒழுக்கமாக ஒழுங்குமுறையை பின்பற்றிதான் ஆக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 11:45, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 7:23, நீங்கள் கிரயத்து கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 1 பேதுரு 1:18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்த வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இவ்வாறு பல வேத பகுதிகள் நாம் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் வாங்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று கூறுகிறது. அதாவது 20%, 50%, 70% என்றில்லாமல் 100% நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அப்படி என்றால் நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்கால நோக்கங்கள், திட்டங்கள் என்று எதற்கும் நாம் 1% கூட உரிமை கோர முடியாது. மேலும் கர்த்தருடைய விருப்பம், சித்தம் இல்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஒருவேளை இன்று
நான் தானே படித்தேன், நான் தானே வேலை தேடினேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், என்னை நம்பி தான் குடும்பம் இருக்குது, இப்படி என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், என்னுடைய குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் என்று எதுவாக இருந்தாலும் நான் தானே திட்டமிட்டு நான் தானே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொண்டு சரியாக செய்து முடிக்கிறேன், நஷ்டமோ லாபமோ என்னுடைய வாழ்க்கையில் நான் தானே வாழ்கிறேன் என்று அவிசுவாசிகள் வேண்டுமென்றால் நினைக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அறிந்தோ அறியாமலோ ஒருபோதும் இப்படி நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முப்பகுதிகளும் முழுக்க முழுக்க 100% கர்த்தருடைய சொந்தமாக மாறிவிட்டது. எனவே நாம் சுயமாக ஆசைப்பட்டாலோ திட்டமிட்டாலோ ஒரு காரியத்தை செய்தாலோ பிறர் சொல்வதை கேட்டு அதன்படி முடிவுகளை எடுத்தாலோ அந்தஸ்தையோ பணத்தையோ பெயரையோ புகழையோ உலக மரியாதைக்காகவோ பெருமைக்காகவோ எதையாவது நினைத்தால் அல்லது பேசினால் அல்லது செய்தால் அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வு நம்மை ஒருபோதும் மனமோன போக்கிலும் உலக ஓட்டத்திலும் வாழ அனுமதிக்காது. இது ஒரு பக்கம் மிகவும் சட்ட ரீதியான கட்டுக்கோப்பான கிட்டுக்குப்பிடியான ஒரு வாழ்க்கையாக இருக்குமோ என்று யாரும் தயங்க வேண்டாம். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வே நம்மை சாத்தானிடமிருந்து, சாத்தானின் மாய வலையிலிருந்து, தந்திரங்களிலிருந்து நம்மை முற்று முடிய தப்புவிக்க முடியும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சகோதர சகோதரிகளே, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், அதாவது மிக மிக பசி உள்ளவனாக எவனை விழுங்கலாமோ என்று 24 மணி நேரமும் 365 நாட்களும் வகை தேடி, அதாவது பல தந்திரங்களோடு பல திட்டங்களோடு சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம். அதாவது கரணம் தவறினால் மரணம். இதில் மிக மிக வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், பிசாசானவன் எப்படி நம்மை மயக்குவான் என்றால், நமக்கு சாதகமாக, நமக்கு பிடித்த மாதிரி, நமக்கு ஏற்றபடி, நம்ம ஆசைப்படி செய்வதற்கு நம்மோடு சேர்ந்து கொள்வான். அதனால் பிசாசானவன் எப்பொழுது நம்மை விழுங்க ஆரம்பித்தான், எப்பொழுது அவனுடைய சொந்தமாக நம்மை மாற்றினான் என்பது நமக்கு தெரியாமலே வாழ்க்கையை முற்று முடிய சாத்தானிடம் பறிகொடுக்க நேரிடும். ஏனென்றால் சாத்தானுக்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது, ஒழுங்குமுறைகளும் கிடையாது. தூங்கணுமா தூங்கு, சாப்பிடணுமா சாப்பிடு, டிவி எவ்வளோ நேரம் பார்க்கறாலும் பாரு, ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் பாரு, படத்துக்கு மேலே படம் பாரு, கதை பேசணுமா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இரு, பொய் சொல்லி தப்பு தப்பா யோசி, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ செஞ்சுக்கலாம். இப்படியல்லவா மனிதர்களை சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தின் கைதிகளாக மாற்றிவிடுகிறான். இதிலிருந்து சற்று சுதாரிப்பதற்குள் 60 வயதை தாண்டி உடல் தேய்மானத்திற்குள் நுழைந்து உடலை பேணி பாதுகாப்பதற்கு நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து வருடங்கள் உருண்டோடி வயதாகி உலக வாழ்க்கையை முடித்து விடுவோம். எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இவ்வாறு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற காரியமானது நம்மை சாத்தானுடைய எல்லா தந்திரங்களிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எனவே கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அடிப்படையான கோட்பாடில் ஒன்றாகிய பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறையாகிய நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டிருக்க வேண்டும். காலை எழுந்தவுடன், கர்த்தாவே, இந்த புதிய ஆரம்பத்திற்காய் நன்றி, என்னுடைய பூமிக்குரிய ஆயுட்காலத்தை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி, இந்த நாள் முழுவதும் நான் உம்முடைய சொந்தம், நான் எனக்குரியவன் அல்ல என்ற உணர்வை கொண்டு என்னை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய இரத்தத்தினால் உம்மால் விலைக்கு வாங்கப்பட்ட உம்முடைய சொத்து, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உம்முடைய சொத்தாக, உம்முடைய பிள்ளையாக, உமக்கு சொந்தமானவனாக இருப்பதினால் எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை, என்னை பாதுகாப்பது, என்னுடைய தேவைகளை சந்திப்பது என்று என்னை பொறுப்படுத்திக் கொள்வதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறடிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஒழுங்குமுறைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற உணர்வோடு வாழ விரும்புகிறேன், என்னை பலப்படுத்துவீராக, ஆமேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
இறுதியாக சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இன்று கேட்ட இந்த செய்தியின்படி கானான் தேசத்திற்குள் நுழைய, அதை உடைமையாக்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாகிய இன்று பார்த்த பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறையாகிய நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வை கனப்பொழுதும் தந்து நம்மை பாதுகாப்பாராக. மேலும் பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறையை பற்றிய மற்ற துணை கோட்பாடுகளை வருகின்ற செய்திகளில் நாம் பார்ப்போம். எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.